சில நேரத்தில் நாங்கள் வீதியால் பயணிக்க ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் தாண்டி போகின்ற பொழுது எங்களுடைய முதுகு கூசும். எந்த உணவு மிகவும் பிடித்தது? அம்மாவுடைய அல்லது மனைவி? அம்மா தயாரித்த சில உணவுகள் நல்லா இருக்கும், மனைவி தயாரிக்கிற சில உணவுகள் நல்லா இருக்கும். சரி, ஒரு சட்டம் படித்து சட்டத்துறை தான் வரும் அப்படின்ற யோசனை உங்களுக்கே எனக்கும் விடுதலை போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இப்போ நான் பார்த்தேன், நான் ஒரு சட்டத்திறனியாகி திருமணம் எப்படி அந்த புத்தகத்தை கேட்டுத்தான் அவருடைய மகள் எங்களுடைய சட்டத்துறையிலே எனக்கு ஒரு 3 ஆண்டுகள் கனிஷ்ட மாணவியாக படித்துக் கொண்டிருந்தார். அவரோடு ஆரம்பித்த உரையாடல்கள் இதுவரை மறக்க முடியாத அப்பொழுது நாங்கள் கூனி குறுகி நின்றோம். அப்போ இந்த உணர்வு எப்படி இருந்தது என்றால், என்ற உடலில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுவது போன்ற ஒரு காலங்கள் தாண்டினாலும் மறுபடியும் ஆசைப்படுற ஒரே விஷயம் தான், மறுபடியும் ஒருத்த பாடலுக்கு போகிறாதான். எனக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னுக்கு போய் நின்றேன். ஏன்னா அப்படி நின்றா தான் இருக்க விடைக்க பக்கத்துல இருக்கலாம். தம்பி, பள்ளி காதல் படலை வரைக்கும் இது படிக்கிற நேரம். நீ இதுல கேம்பஸுக்கு போட்டு இப்ப நீ ஆண்டு 9 இப்ப நீ உங்க பின்னுக்கு போய் நிற்கிற விளையாட்டு கொண்டு இன்றைய நாளில் சந்திக்கிறோம். இது நக்கீரன் சபையில் கொடுத்திருக்காது பல்வேறுபட்ட விஷயங்கள் பிரமுகர்களுடைய அறியப்படாத வகையில் முட்டப்பொரியலும். வணக்கம் சார். சரி, வணக்கம் முஷாந்தன். அதாவது முட்டை பொரியல் எல்லாருக்கும் பிடித்த உணவு. புட்டுக்கணும் வந்து சொல்லக்கூடிய விஷயம். இந்த புட்டும் பொரியல் வந்து மாதிரி ஒரு செவ்வாய் கல்வி நிகழ்ச்சி நாளில் வந்து முட்டை பொரியல் தாராளமாக கிடைக்கும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாதனாலும் இருக்கும். முட்டை இருந்தால் அதெல்லாம் பார்க்குறேன். உடனே ஒரு கோப்பு போகுது, இன்னொரு 2 கோப்பு போகுது. சரி, முக்கியமான விஷயங்கள் இந்த நாளில் பேசுவதற்கு இந்த அதிதி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். சட்டத்துறை அதே போல அரசியல் பரப்பு 2 இருக்கக்கூடிய திரு சுபாஷ். வணக்கம். வணக்கம். திரு சுபாஷ் வந்து வெளியில் ஒரு சட்டத்திறனியா அரசியல்வாதியாக தெரியும். ஆனால் அவற்றை குடும்ப வாழ்க்கை, ஆரம்ப காலம், பெற்றார்கள், சகோதரர்கள், இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்கள தெரிஞ்சிக்கக்கூடிய ஆட்களுக்கும் உங்களுடைய இந்த பக்கம் தெரியாமல் இருக்கலாம். அது சொல்லலாம். நான் பிறந்தது யாழ்ப்பாணத்தினுடைய வட்டுக்கோட்டை என்கின்ற கிராமத்திலே 1985ஆம் ஆண்டு பிறந்த நான். நம்பிக்கையா வயசை தேடி சொல்றீங்க. ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்தால் எல்லாமே வெளிப்படையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். படித்தது வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில். அம்மா, அப்பா, ஒரு சகோதரி, இதனுடைய பிறந்த குடும்பம். பிறகு தற்பொழுது திருமணம் முடித்து மனைவி, 2 பிள்ளைகள் என்றவாறாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. வீட்டில் 2 சட்டத்திறனிகள். யார் நீதிபதி? நீதிபதி பிள்ளைகள்லாம் நீதிபதிகள் என்று சொல்ல வேண்டும். நீதிபதிகளையும் போகக்கூடிய இருக்கிறதா? புரிந்துணர்வாக நகர்ந்து கொண்டிருக்கின்றபடியினால் இதுவரைக்கும் அப்படியான தேவைப்பாடுகள் வரையில். மறுபக்கமாக சொல்ல வீட்டில் நிற்கிறதே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தானே? அப்படியும் இருக்குது. ஆரம்ப காலங்களில் அப்படி இப்படி போய்கொண்டு வந்தது. நீ வேலைப்பழுக்கள் கூட சில நேரத்தில் ஆக்கள் சந்திக்காத ஒரு சூழலும் சில நாட்களில் ஏற்படும். சரி, பாடசாலை நாட்கள் எப்பயுமே மறக்கப்பட முடியாது. திரு சுபாஷனுடைய பாடசாலை காலம் எப்படிப்பட்டது? எங்களுடைய பாடசாலை ஒரு கலவன் பாடசாலை, வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி சொல்லுவார்கள். அதுவே ஒரு கேம்பஸ் அண்டு. ஏனென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தற்பொழுது இருக்கின்ற இடத்திலே ஆரம்பமாகுவதற்கு முன்பு யாழ்ப்பாண கல்லூரியிலே தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு வளாகமாக இயங்கி வந்தது. இப்போ அந்த காலத்திலிருந்து அது ஒரு கேம்பஸ் என்று தான் அழைப்பார்கள். ஏனென்றால் அந்தளவு தூரம் அது ஒரு கலவன் பாடசாலை. ஆண்கள், பெண்கள் ஒரு கிராமத்தவர்களாக, ஒரு ஊரவர்களாக ஒரு மகிழ்ச்சியான சூழலிலே படிக்கக்கூடிய ஒரு பாடசாலை. ஆகவே எங்களுடைய பாடசாலை காலங்கள் உண்மையில் மகிழ்ச்சியான காலம். அது ஒரு அழகிய கணக்காலம். தினம் மனதினில் உலா போகும் அழகான காலங்கள். சரி, பாடல் வரியோடு திரு சுபாஷ் அவர்கள் இதற்காக இந்த புட்டோடு முட்டை பொரியலை ஓகே, எல்லாரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை கேட்குற நிகழ்ச்சிக்கு வராங்க. நீங்கள் மாத்திரம் புட்டோன்னா முட்டை பொரியல்லாம் வேணும் அந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க. என்னதுக்கா? என்ன சாப்பாடு பிடிக்கும் என்று கேட்டுச்சுன்னா இப்போ நான் புட்டும் முட்டை பொரியலும் என்று சொன்னேன். அது ஒரு இலகுவாக தயாரிக்கக்கூடிய அதே நேரம் ஒரு சுவையான சாப்பாடு எனக்கு பிடிக்கும். ஆகவே அதனை சொன்னேன். சமைச்ச அனுபவம் சமைச்சு என்று சொன்னால், நான் கொழும்பிலே தனிய சட்டத்துறையிலே கற்ற காலங்களில்
சமைத்த அனுபவங்கள் என்று இல்லை, ஆனால் தேநீர் தயாரித்த அனுபவங்கள் இருக்கிறது. எப்பயாவது சமைக்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? சமைக்க ஆசைப்பட்டேன். நான் இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதலும் மனைவிட்ட கேட்டேன் எனக்கு சமைக்க பழங்க சொல்லி, அவ வாயை மூடிக்கொண்டு இருக்குமாறு ஒரு சைகையை காட்டிட்டு போயிட்டேன். கேட்டுறான் 2 கிழமைக்கு முதல்ல ஒரு சமைக்க பழக்க சொல்லி, ஆனால் அதுக்கு இன்னும் கற்றுத்தாரதுக்கு அவ தயார் இல்லை. சரி, ஒரு பக்கம் மனைவியுடைய உணவு என்பது இப்பொழுது கிடைக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் அம்மாவுடைய உணவாக இருந்தது. எந்த உணவு மிகவும் பிடித்தது, அம்மாவினுடையது அல்லது மனைவியுடையது? அம்மா தயாரித்த சில உணவுகள் நல்லா இருக்கும், மனைவி தயாரிக்கிற சில உணவுகள் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவம் ஒவ்வொரு மாதிரி. சரி, அம்மாட்ட என்ன சாப்பாடு வேணும், மனைவிட்ட என்ன சாப்பாடு வேணும்? அம்மா சுட்ட தோசை, இட்டலி போன்ற உணவுகள் அம்மாண்ட கையால் நல்லா இருந்தது. மனைவிட்ட சிக்கன் கறி, மட்டன் கறி, அந்த அப்படியான உணவுகள் நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவம் ஒவ்வொரு மாதிரி. தாங்கள் பேசுகிற பொழுது இந்த பாடல் வரிகள் அடிக்கடிக்காக ஞாபகம் வரும். அம்மா சுட்ட தோசை அந்த மாதிரி கதைக்கிற பொழுது ஒவ்வொரு பாடல் வரி வந்து போகுது. அதற்கான காரணம் என்ன? அப்படியேண்டு இல்லை, நாங்கள் பாடசாலை காலங்களில் இந்த விவாதங்கள் பட்டிமன்றங்களில் கூட கலந்து கொண்டபடியினால் அப்படி கதை வருதோ தெரியல. சரி, ஒரு சட்டம் படித்து சட்டத்துறைக்கு தான் வரணும் அப்படின்ற யோசனை உங்களுக்கு ஏன் வந்தது? உண்மையை சொன்னால் நாங்கள் படித்த காலங்களில் விடுதலை போராட்டம் தீவிரமாக நடைபெற்ற காலம். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி வந்தவர். அவர்களினுடைய ஒரு பேச்சாளராக தத்துவாசிரியராக இருந்தவர் அண்டன் பாலசிங்கம் அண்ணன். இப்போ எனக்கும் விடுதலை போராட்டத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பங்களிக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இப்போ நான் பார்த்தேன், நான் ஒரு சட்டத்தரணியாகி விடுதலை போராட்டத்தினுடைய நியாயங்களை சட்டத்தின் வழியில் கதைக்கணும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ சட்டத்தை படித்து கொண்டிருக்க துரதிருஷ்டவசமாக நாங்கள் எங்களுடைய கற்கையை பூர்த்தி செய்வதற்கு இடையிலேயே விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது. விடுதலை போராட்டத்தினுடைய நியாயங்களை சட்டத்தின் வழியில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். குறிப்பாக உங்களுடைய சட்டத்துறையிலே கற்றுக்கூடிய நிகழ்ச்சி வரும்போது பல்வேறுபட்ட சிக்கலோட படித்து முடித்தோம். இந்த வளாகம் இங்கே இருந்து கொள்வது மாற்றப்படுது, குலத்திருத்தி கொள்றோம்னு சொல்லப்படுது. பெரிய இழுபறி. இதுதான் 1வது வருடத்தினுடைய மாணவர் பல்கலைக்கழக அனுபவம். அந்த ஒரு நிகழ்ச்சிதான். உண்மையை சொன்னால் சோதனைகள் நிறைந்த காலம். நாங்கள் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய 1வது அணி. எங்களுக்கு சிரேஷ்ட மாணவர்கள் என்று யாருமே கிடையாது. எங்களில் இருந்து தான் சட்டத்துறையை ஆரம்பிக்குது. விரிவுரையாளர்களும் போதிய அளவுக்கு இல்லை. ஆரம்பத்தில் 2 பேர் இருந்தவ. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களும் விட்டுட்டு போயிட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் கொழும்புக்கு மாற்றப்பட்டு அங்கு தான் எங்களுடைய கற்கை நிறைய பூர்த்தி செய்தார்கள். அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகிறன்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து கனடாவுக்கு போகிறத விட 100 மடங்கு கடினமான. பக்கத்தில் இராணுவ பரிசோதனை செய்யணும், எடுக்கணும், வேறு மாதிரி படிக்கணும், அப்புறம் கொண்டு போய் கப்பலுக்கு கொடுக்கணும். அது ஒரு பெரிய நீண்ட பயணம். சில நேரத்தில் நாங்கள் வீதியால் பயணிக்க ஒவ்வொரு இராணுவ முகாம்களையும் தாண்டி போகின்ற பொழுது எங்களுடைய முதுகு கூசும். ஏனென்றால் எப்பொழுது யாருக்கு வெடி விழும் என்று அவருக்குமே தெரியாது. ஒவ்வொரு இராணுவ முகாமையும் தாண்டி போகின்ற பொழுது முதுகு கூசும். அப்படியான காலங்களுக்குள்ள தான் நாங்கள் படித்து வந்தது. பல நாட்களில் மின்சாரம் இருக்காது, பல நாட்களில் கற்பதற்குரிய ஒரு சூழல் இருக்காது. அப்போ இப்படியான தடைகளை தாண்டித்தான் நாங்கள் வந்தனாங்கள். அது ஒரு சவாலான கடுமையான காலங்கள். ஆனால் அந்த காலங்களில் ஒரு நிறைவு ஒன்று இருந்தது, நிம்மதி ஒன்று இருந்தது. சொல்லுவார்கள் விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு பாடல், நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்று தான் இல்லை என்று. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையான திருப்தியும் மாறுதலும் இருந்தது. எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்குது. நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் ஒரு இலட்சியத்தை அடைவோம் என்ற ஒரு திடமான நம்பிக்கை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த சவால்களையும் இன்னல்களையும் ஒரு மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு இருந்த நாங்கள். அதில் ஒரு நிறைவும் இருக்குது. நாங்கள் முழுக்க முழுக்க அதை இன்னல்கள் என்று பார்க்கலாது. அந்த இன்னல்களுக்கு கூடாக ஒரு நிறைவும் இருந்தது. ஒரு தாய்க்கு பிரசவ வலி என்று சொல்லுவார்கள்.
ஒரு குழந்தை பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில், பிறக்க போதுன்ற ஒரு சந்தோஷத்தில் பிரசவ வலியை தாய்மார் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே மாதிரி நாங்கள் பொறுத்து கொண்டோம். சரி, எப்படி இருக்கக்கூடிய வழியில் வந்து உங்களுடைய திருமணம் எப்படி மலர்ந்தது? பெரிய கதை இருக்கிறது. திருமணம் மலர்ந்த கதை அது ஒரு காதல் கதை தான். என்னுடைய மனைவியினுடைய தகப்பனார் தமிழர்களினுடைய வரலாற்றை, அவர் ஒரு ஊடகவியலாளர், உங்களைப் போல நாட்டுப்பற்றாளர் ஐயாத்துரை நடேசன் அவருடைய மகளத்தை நான் திருமணம் செய்தேன். அவர் தமிழர்களினுடைய வரலாற்றை 2009ஆம் ஆண்டு வரைக்கும் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தவர். இப்போ எனக்கும் ஒரு ஆசை இருந்தது அந்த நேரத்தில், தமிழர்களினுடைய வரலாற்றை தொகுக்க வேணும் என்று. இப்போ நான் பார்த்தேன் 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தொகுத்திருக்கிறார். அப்போ இவேற்ற கேட்டு அந்த புத்தகத்தினுடைய உரிமையை நான் வாங்கினால் 2009க்கு பிறகு நான் எழுதிவிட்டு அதையும் இதையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக வெளியிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த புத்தகத்தை கேட்டுத்தான் அவருடைய மகள் எங்களுடைய சட்டத்துறையிலே எனக்கு ஒரு 3 ஆண்டுகள் கனிஷ்ட மாணவியாக படித்து கொண்டிருந்தார். அவரோடு ஆரம்பித்த உரையாடல்கள் புத்தகத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை பயணமாக, வாழ்க்கை புத்தகமாக மாறிவிட்டது. என்ன பதில் வந்து புத்தகத்தை கேட்க சொல்லிச்சுன்னா, ஒரு கொப்பி தான் இருக்குது, தாரம் கவனமாக பார்த்துட்டு தாங்குவாண்டு தந்தார்கள். அப்படியே புத்தகத்தையும் சேர்த்து தந்தாலையும் சேர்த்து இப்போ வச்சிருக்கிறோம். சரி, வாழ்க்கை பயணம் இப்படி பயணித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சட்டத்தரணியாக இருந்தது, பிறகு அரசியல் பயணம் அது எவ்வாறு நிகழ்ந்தது? அரசியல் பயணம் என்றது ஏற்கனவே திட்டமிட்டு உண்டு தான். நான் ஏற்கனவே சொன்னான், விடுதலை போராட்டத்தினுடைய நியாயப்பாடுகளை சட்டத்தின் வழியில் கதைக்கோணும் என்றது தான் என்னுடைய ஆதங்கமாக இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் சட்டத்துறையிலே பட்டம் பெற்றது 2010களில். அப்புறம் சட்டத்தரணியானது 2011. அந்த காலத்தில் 2009லேயே விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அப்போ மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான நிலைமையில் இருந்தது. இப்போ நான் எல்லாம் அடிப்படையிலே ஒரு தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு ஆள். பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் ஐயாவினுடைய ஒரு நெருங்கிய இரத்த உறவு நாங்கள். அப்போ நாங்கள் அந்த கட்சியின் பாரம்பரியத்தில் வந்த நாங்கள். இப்போ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. இந்த அரசியலை எப்படி நாங்கள் கொண்டு போக போகிறோம், அல்லது யார் சரி என்ற ஒரு கேள்வி வரைக்கும் என்னுடைய பார்வையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் ஆயுத போராட்ட மௌனிப்பின் பின்னர் இந்த தமிழ் தேசிய அரசியலை தேசிய தலைவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் முன்கொண்டு செல்கின்ற ஒரு அமைப்பாக நான் பார்த்தேன். அதனால் அவர்களோடு சேர்ந்து அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் பயணித்து வருகிறது. சரி, ஒரு சட்டத்தரணியாக ஒரு காலம் பயணிக்கிறீங்க, 2025 வரை போய் கொண்டிருக்குது. இதுவரை காலமும் மறக்க முடியாத வழக்கு என்ன சொல்லுவார் கிருஷ்ணராஜ்? பல வழக்குகள் இருக்கு, சாதித்த வழக்குகள் இருக்கு, எங்களை சோதித்த வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளை கூட்டி கழித்து பார்த்தால் என்னுடைய மனதிலே மறக்க முடியாதது என்றால் அது ஒரு கசப்பான அனுபவம் தான். முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயிலில் நடைபெற்ற அந்த வழக்கு. அந்த வழக்கில் என்ன நடந்தது என்றால், முல்லைத்தீவு செம்மலை நீராவியடி பிள்ளையார் கோயில் தமிழ் சைவர்களினுடைய பல நூற்றாண்டு கால பாரம்பரியம் வாய்ந்த கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு புத்த பிக்கு ஒரு ஆள் வசித்து வந்தவர். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் இந்த புத்த பிக்கு இறக்கிறார். இந்த புத்த பிக்குண்ட உடலை கோயில் வளாகத்தில் எரிக்க முற்படுகிறார்கள் பிக்குவால் சேர்ந்து. அது சைவ மரபுக்கு பிழையானது. இப்போ ஊர் மக்கள் என்னை தொடர்பு கொண்டதை அடுத்து நாங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தோம். ஆலய வளாகத்துக்குள்ளே புத்த பிக்குவினுடைய உடலை எரிக்கக்கூடாது என்று. அது ஒரு அடிப்படை நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றமும் தீர்ப்பளித்தது. ஆலய வளாகத்துக்குள்ளே புத்த பிக்குவினுடைய உடலை எரிக்கக்கூடாது, எந்த இடத்திலே தகனம் செய்ய வேண்டும் என்பதை இருதரப்பு சட்டத்தரணிகளும் சென்று பார்த்து ஆலய வளாகத்துக்கு வெளியிலே ஒரு இடத்தில் தகனம் செய்யுமாறு. அந்த இடத்தை தீர்மானிப்பதற்காக ஊர் மக்களின் சார்பில் நானும்
பிக்குகளின் தரப்பில் வேறு சில சட்டத்தரணிகளுமாக அந்த இடத்திற்கு சென்று இடத்தையும் தீர்மானித்தோம், ஆலய வளாகத்துக்கு வெளியே. இவ்வாறு நிலைமை சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஞானசார தேரர் தலைமையில் ஒரு 200க்கும் அதிகமான பிக்குகளும் ஒரு 2000க்கும் அதிகமான சிங்கள மக்களும் அந்த இடத்திலே திடீரென்று பிரசன்னமானார்கள். அப்போ நாங்கள் ஒரு 200 பேர் தான் நின்று கொண்டிருந்தோம். அப்போ வந்து போலீஸாரும் பார்த்து கொண்டிருக்க எங்களையும் அடித்து மக்களையும் தாக்கிவிட்டு நீதிமன்ற கட்டளையை மீறி அந்த புத்த பிக்குவினுடைய உடலை கொண்டு போய் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டவாறு ஆலய வளாகத்துக்குள்ளேயே எரித்தார்கள். அப்பொழுது நாங்கள் கூனி குறுகி நின்றோம். அப்போ இந்த உணர்வு எப்படி இருந்தது என்றால், என்ற உடலில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து விழுவது போன்ற ஒரு உணர்வு. ஏனென்றால் நாங்கள் ஒரு கையால் ஆகாதவர்களாக இருந்தோம். எங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து எங்களுக்கு சார்பாக தீர்ப்பும் வந்தது. நீதிமன்றம் சொல்லுது ஆலய வளாகத்துக்குள்ளே எரிக்கக்கூடாது, வெளியில தான் எரியுங்க. ஆனால் ஞானசார தேரரும் 200 பிக்குமாரும் வந்து எங்களை அடித்து போலீஸார் பார்த்து கொண்டிருக்க போய் எரிச்சு போட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் நீதிமன்றங்களுக்கு போய் அரசுக்கு எதிரான வழக்குகள் என்னத்தை காண்றோம்? ஒன்றையுமே காண்றையில். அது மாத்திரமில்லாமல் என்னை தாக்கினார்கள் என்ற ஒரு முறைப்பாட்டை நான் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் போய் வழங்குறேன். இற்றை வரை என்னை தாக்கிய பிக்குமார போலீஸார் கைது செய்யவும் இல்லை, அந்த வழக்கை முன்கொண்டு செல்வதற்கு இத்தகைய காத்திரமான நடவடிக்கையை எடுக்கவும் இல்லை. சரி, நாங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், அதாவது ஒரு பிரச்சனையை சட்ட ரீதியாக பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். ஆனால் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ நீங்கள் நினைத்தது சரியா அல்லது தவறா? நாங்கள் நினைத்தது சரி. அதாவது விடுதலை போராட்டத்தினுடைய நியாயங்களை நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் பேச வேணும். ஆனால் உள்நாட்டுக்குள்ள நாங்கள் நீதி கிடைக்கும் என்று இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்புகிறோம். இப்போ நாங்கள் பேசுகிறேன்றது வெறும் உள்நாட்டுக்கு மாத்திரம் அல்லவே, வெளிநாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தின் நியாயங்களை கதைக்க வேணும். ஏனென்றால் இத்தனையோ நாடுகள் விடுதலை புலிகளையும் விடுதலை போராட்ட கோட்பாடுகளையும் ஏற்காது தமிழீழ விடுதலை புலிகளை தடை செய்திருந்தார்கள். ஆகவே அந்த நாடுகளுக்கும் எங்களுடைய நியாயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. வீட்டில் வழக்குகள் இடக்கடையில் நடக்கும். நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள்? நீதிபதிகள் சில நேரங்களில் அப்பாண்ட பக்கம் நிற்பினம், சில நேரத்தில் அம்மாண்ட பக்கம் நிற்பினம், சில நேரத்தில் இரு தரப்புக்கும் சமனாகவும் தீர்ப்புகளை வழங்குகிறார். இல்லை, எது சார்ந்து அம்மா பக்கம் எது சார்ந்து அப்பா பக்கம் இருக்கிறது? அவர்களுடைய அந்தந்த நேர தேவைகளை பொறுத்து அவர்களுடைய தீர்ப்புகள் மாறுபடும். சரி, பிள்ளைகள் அப்பா பற்றி என்ன நல்லது சொல்லிடும், என்ன திருத்த சொல்லிடும்? பிள்ளைகள் அப்பா பற்றி நல்லது சொல்கிறேன்றால், நான் அவைய கிழமையில் ஒரு நாள் எப்படி என்றாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ளேயோ எங்கேயோ கூட்டிகிட்டு போய் அவையோட ஒரு 2-3 மணித்தியாலம் என்றாலும் செலவிடுறேன். நான் அதை வைக்கி பிடிக்கும், அதை நல்லது சொல்லுவேன். ஆனால் சில நேரங்களில் என்னால் அவ்வாறு செய்ய முடியாமல் போய்விடும். குறிப்பாக இந்த தேர்தல் காலத்துல எல்லாம் ஒரு 2 மாதம் அவைய கூட்டிக் கொண்டு போகவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை. அப்போ அந்த நாட்கள்லேயே அது ஒரு குறையாக வரும். ஆகவே ஒரே விடயம்தான் நிறையாகவும் இருக்கு, குறையாகவும் இருக்கு. சரி, பாடசாலை காலம் வாழ்க்கையில் காலங்கள் தாண்டினாலும் மறுபடியும் ஆசைப்படுற ஒரே விஷயம் தான், மறுபடியும் இருக்க பாடசாலைக்கு போகலாதா என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. மறுபடிய பாடசாலை காலையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் மறக்க முடியாததாக இருக்கும், ஏதாவது மாட்டுப்பட்டது, அந்த மாதிரியான விஷயங்கள், குறும்புகள். அப்படி சொல்ல போனால், நான் ஆண்டு 9 படிக்க அது அந்த பிள்ளைக்கு பின்னுக்கு நான் விரும்பி போய் இருந்தேனா விரும்பாமல் இருந்தனால தெரியாது. எங்களோட வகுப்பு டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லுவா, உயரத்தின்படி நிற்க சொல்லு. அந்த ஒரே வகுப்பில் கேர்ள்ஸும் இருப்பினா பாய்ஸும் இருப்பினா. அப்போ நான் எனக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னுக்கு போய் நின்றேன். ஏன்னா அப்படி நின்றா தான் இருக்க விடைக்க பக்கத்தில் இருக்கலாம். அப்போ அந்த டீச்சரை பார்த்துட்டு அவங்க படிக்கிற காலத்தில் அந்த பிள்ளையோட பேரை சொல்லி எனக்கு பட்டம் படிக்கல. இப்போ டீச்சருக்கும் ஒரு சின்ன சந்தேகமே இருந்தது ஆண்டு 9. அப்போ என்ன வகுப்பு முடிய கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, அவருக்கு பேர் ஜெயந்தி டீச்சர், இப்போ இருக்கிறா டீச்சர் சேர்த்துல இந்த நிகழ்ச்சியை பாப்பா, தம்பி பள்ளி காதல் படலை வரைக்கும், இது படிக்கிற நேரம்,
நீ இதுவரை கேம்பஸுக்கு போட்டு இப்போ நீ ஆண்டு 9 இப்போ நீ உண்ட பின்னுக்கு போய் நிற்கிற விளையாட்டு கொண்டும் வச்சிருக்காத என்று சொல்லி எங்களை ஒரு என்னென்று சொல்றது அந்த மாணவர்கள் ஒரு வழி தவறக்கூடிய நேரங்களில் வழிப்படுத்தின ஒரு சம்பவம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் பற்றி கதைக்கிறது சரியில்லை. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எனக்கு எனக்கு அது தெரியுமா? எல்லாம் தெரியும். எல்லாமே நாங்கள் திறந்த புத்தகங்கள், மனம் திறந்த புத்தகங்கள். சரி, அது ஒரு நட்பின் அடிப்படையில கூட இருக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு அறியாத வயசு, புரியாத வயசு, ஒரு நட்பு, அன்பு. இப்ப நான் இப்படி சொல்லிக்க கூட உங்களோட முகங்கள் கூட பிரகாசிக்குது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும். பாடசாலை கால மறக்க முடியாத ஆசிரியர்கள் என்றால் யார்? உண்மையில் அது நிறைய பேர் இருக்கிறோம். எங்களோட பாடசாலை ஒரு குடும்பம் தான் சொல்லணும். நான் ஆண்டு படிக்க போய் இந்திராணி டீச்சர் என்ற ஒரு டீச்சர், அருமையான டீச்சர். ஆண்டு 2 வசி டீச்சர், எனக்கு மிகவும் பிடித்த டீச்சர். பிறகு அனோஜி டீச்சர், செல்வமணி டீச்சர். அதை விட ஆசிரியர்கள் இன்றைக்கு தன்ராஜசிங்கம் மாஸ்டர், ராஜசேகரம் மாஸ்டர், கோமலா டீச்சர், கிளாடிஸ் டீச்சர், ஜெயஜோதி டீச்சர், சிவஜோதி டீச்சர், கணேசமூர்த்தி மாஸ்டர், பிறகு சாந்தா டீச்சர், கேசவராஜன் டீச்சர் என்ற ஒரு ஆசிரியர்கள் பட்டாளம். இதை விட காப்போத உயர்தரத்திலே எனக்கு அரசியல் படிப்பித்தவர் ஏற்கனவே சொன்ன கிளாடிஸ் டீச்சர், தமிழ் படிப்பித்தது ஏற்கனவே சொன்ன கோமலா டீச்சர், எக்கனாமிக்ஸ் பொருளியல் படிப்பித்தது ராஜராஜன் சார் என்ற ஒரு அருமையான ஆசிரியர் குலாம். இதை தவிர எனக்கு பேச்சு பழக்கினார்கள் குமாரவேல் மாஸ்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள், அருந்தவநாதன் மாஸ்டர். இவ்வாறு இவர்களால் புடம் போட்டு வளர்க்கப்பட்டவர்கள்லாம் நாங்கள். அதிசயதாசன் மாஸ்டர், அது ஒரு கேம்பஸ் தான் சொல்லணும். ஒவ்வொருவரையும் செதுக்குகின்ற ஒரு கல்விக்கூடமாக யாழ்ப்பாண கல்லூரி இருந்தது. இல்லை, கேம்பஸ் சொல்கிறீங்க, நீங்கள் பல்கலைக்கழகம் போயிருக்கிறீங்க, 2க்கு மேலே வேறுபாடு என்ன? ஏன் அதை கேம்பஸ் அண்டு வெளியில் கதைப்பார்கள்னா, இப்போ சில மாணவர்கள் ஆண்கள் பாடசாலையில் மட்டும்தான் படிப்பார்கள். இப்போ சென்ட் ஜான், சென்ட்ரல் எல்லாம் தனியாக ஆண்கள் பாடசாலை, இந்து கல்லூரி. சிலது தனியாக பெண்கள் பாடசாலை, ஹிந்து லேடிஸ், சுண்டுக்குழி, வேம்படி, உடுவேல். அப்போ ஆண்கள் பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளோடு பழகக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக கேம்பஸ்லாம் கிடைக்கும். அது நேரம் மகளிர் பாடசாலையில் படிக்கிற மகளிருக்கும் ஆண் மாணவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கேம்பஸ்லாம் கிடைக்கும். அப்போ எதிர்ப்பாளரோடு ஒரு பழகுவதற்கான சூழலுக்காகவே கேம்பஸை எதிர்பார்ப்பினோம். அப்படி பார்க்க எங்களோட பள்ளிக்கூடமே ஒரு கேம்பஸ் தான். ஏன்னா அங்கே ஒரு சிநேகபூர்வமாக ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்கும். அது வேறு ஒரு உணர்வு. ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் ஒரே கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், வட்டுக்கோட்டையும் அதை அண்டிய கிராமங்களும். அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் தெரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, உறவினர்களாகவும் இருப்பார்கள். அப்போ ஒரு குடும்பமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது. சரி, புட்டுக்கதை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து சில விஷயங்களை புட்டு வைக்குவோம். அரசியலில் என்ன மாதிரி என்ன போகுது? அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாயையான காலம் என்று தான் சொல்லணும். மக்களை குழப்பி குளிர்காயிற ஒரு வேலை தான் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இது கனகாலம் எடுபட போறையில் ஒரு குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஸ்டண்ட் அரசியல், டிக்டாக்கில் 2 வீடியோ போட்டு மக்களை ஒரு மாயைக்குள்ள தள்ளி ஒரு டப்பண்டு பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வாரது, எம்பி ஆகிறது ஒரு மாயையான காலம். தகவல் நிறைவேற்ற நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு காரணம் சில குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ வந்து பொய் என்று சொல்லி சில நாடாளுமன்ற செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்க நிறைய விஷயங்கள். இது நக்கீரன் சபையில் போட்டு கதை தொடர்ந்து பேசலாம். சிறிய வேலை.